ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற இந்த கார்ன் ஸ்ட்ரிப்பர் எல்லாம் பீலரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து கார்ன் வந்து பிடிக்குமா? இல்லை வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக இந்த கார்ன் வந்து தரணும். ஆனால் அதை பிச்சை எடுக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்குது, இல்லை டைம் இல்லையா? அப்போ இந்த கார்ன் ஸ்ட்ரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒர்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். இந்த கார்ன் ஸ்ட்ரிப்பர் எல்லா சைஸ் மக்காச்சோளத்துக்கும் சூட்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ளே வந்து 2 பீசஸ் ஆஃப் கார்ன் ஸ்ட்ரிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பீஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. நாங்கள் ஏன் 2 பீஸா வாங்கினோம் அப்படின்னா, 2 பீஸா வாங்கும்போது 20 ருபீஸ் தான் வந்து எக்ஸ்ட்ரா, அதனால் வந்து வாங்கியிருந்தோம். இதனுடைய குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. உள்ளே இருக்கிற பிளேடோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. வெளியே இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கோட கிரிப்னஸும் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முழு சைஸ் கார்னை எடுத்துக்கணும். திக்னஸில் வந்து மீடியமாக இருக்கிற கார்னு. இதை வச்சுக்கின்னு இந்த நம்ம ஸ்ட்ரிப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்தவித சிரமமே இல்லை. அவுட்புட் வந்து நல்லாவே வந்திருந்தது. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாதி வந்து இது மாதிரி கார்னை ஸ்ட்ரிப் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு திருப்பி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கைக்கு எந்த வித சேதமும் ஆகாது. ஏன்னா பிளேடு கிட்ட வரைக்கும் போகும்போது பார்த்திங்கன்னா அது நம்ம கையை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. செகண்ட் டெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திக்னஸில் வந்து பார்த்திங்கன்னா மீடியமு, ஆனால் ஆஃப் சைஸ் கார்னை வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஏன் அப்படின்னா கைக்கு வந்து அந்த கிரிப்னஸ் வந்து கிடைக்கல, ஸ்பேஸ் வந்து இல்லாதனால. ஆனால் கார்ன் ஸ்ட்ரிப் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. தேர்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸில் வந்து பெருசு, ஆஃப் சைஸை வந்து எடுத்துக்கணும். இதை வச்சுன்னு ஸ்ட்ரிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிரமமாக இருந்தது. எதனால் அப்படின்னா கையை பிடிச்சின்னு பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால அந்த கிரிப்னஸ் வந்து கிடைக்கல. ஆனால் ஸ்ட்ரிப் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மக்காச்சோளம் வந்து பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கார்ன் ஸ்ட்ரிப்பரை வச்சு பண்ணுறதுல. ஆனால் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணும்போது இந்த பெரிய சைஸ் கார்னுக்கு வந்து இடம் இல்லை அப்படின்ட்டு உடச்சி போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா இந்த கார்ன் ஸ்ட்ரிப்பரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா நம்ம கையை பிடிச்சின்னு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து கிடைக்காது, கிரிப்னஸ் வந்து வராது நம்ம இது மாதிரி திருப்புறதுக்கு. இதுதான் இங்கே இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம். மற்றபடியாக வந்து இந்த ப்ராடக்ட்டில் எந்தவித குறையும் வந்து கிடையாது. நம்ம வந்து இது மாதிரி ஈஸியாக வந்து பண்ணணும் அப்படின்னா ஃபுல் சைஸ் கார்னை தான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இதோட ஃபைனல் அவுட்புட்டை வந்து பார்க்கும்போது அந்த கார்னை வேரோடு வந்து ஸ்ட்ரிப் பண்ணுறதுனால அந்த மாவும் கூட வந்து கொஞ்சம் சேர்ந்துருக்கு. ஓவராலாக ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து வாங்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 219 வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.